பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த ஏழுமலை மற்றும் அவரது நண்பர்களுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அண்ணா தொழிற்சங்க பேரவை மண்டல தலைவர் ராஜு என்பவர் போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வங்கியில் கடன் பெற்று இடம் மற்றும் வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடனை பெற்று தருவதாக கூறி தனியார் வங்கியில் 45 பேரிடம் 4 கோடி ரூபாய் அளவில் அனைத்து விதமான பணிகளையும் முடித்துவிட்டு பணத்தை பெற்றுள்ளார். இவருக்கு உடந்தையாக வீடு கட்டி தருவதாக கூறிய பில்டர் முத்துக்குமார் மற்றும் அவருடைய தம்பி சந்தான பிரபு மூவரும் இணைந்து வங்கியில் கடன் பெற்று வீடு கட்டி தருவதாக கூறி சுமார் 4 கோடி ரூபாய் அளவில் 45 பேரிடம் வங்கியின் மூலமாக பணத்தை பெற்றுள்ளார். இதையடுத்து பணம் பெற்றுள்ள நபர் வீடு கட்டுவதற்கான எந்த பணியும் செய்யாமல் கிடப்பில் போட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பல வருடங்களாக இடம் மட்டுமே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதாகவும் வீடு கட்டும் பணி துவங்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நபரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது எந்தவித பதிலும் அளிக்காமல் காலதாமதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சில நபர்கள் நீதிமன்றத்தை நாடியதாகவும் சிலர் இது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இடத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு வீடு கட்டுவதற்கான பணத்தை ஏமாற்றியதால் ஏழுமலை என்பவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் என்று கூறி செய்தியாளர்களை சந்தித்தார். மேலும் தன்னை ஏமாற்றிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் தன்னை போல் எத்தனையோ நபர்கள் இடம் மற்றும் வீடு கட்டி தருவதாக கூறி முன்னாள் அண்ணா தொழிற்சங்க பேரவை மண்டல தலைவர் ஓய்வு பெற்ற ராஜு, பில்டர் முத்துக்குமார், அவருடைய தம்பி சந்தான பிரபு மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதுபோன்று எத்தனை பேர்கள் இடம் மற்றும் வீடு வாங்கி தருவதாக கூறி ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து காவல்துறையினர் தகுந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஐயா வணக்கம். நான் முன்னாள் போக்குவரத்து தொழிலாளியாக வேலை செய்து ரிட்டையர் ஆகிவிட்டேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு திருத்தணி அருள்முருகன் நகரில் ராஜு என்பவர் முன்னாள் தொழிற்சங்க தலைவர், அவரும் பிடிசி கண்டக்டர் டிரைவர், எங்களை அணுகி இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டித்தரோம், நாங்கள் வீடு கட்டித்தரோம், பணம் முன்பணம் தேவையில்லை, இடம் ப்ளஸ் பில்டிங் எல்லாம் சேர்த்து நான் கட்டித்தரேன்னு சொல்லி எங்களை இட்டும் போய் நாங்கள் இடத்தெல்லாம் காட்டி நாங்களும் இடமா அவரை நம்பி நாங்கள் லோனுக்கு அப்ரூவல் பண்ணி இடத்தை வாங்கிவிட்டோம். இடத்தை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வீடை இது வரைக்கும் கட்டித்தரவில்லை. ராஜு, குமரன், சந்தான பிரபு இவர் மூவரும் எங்களுடைய பணத்தை பேங்க்கில் இருந்து லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கையெழுத்து வாங்கி பேங்க்கிலேருந்து லோனை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பில்டிங்கை கட்டி இதுவரை கட்டித்தரவில்லை. இது குறித்து என்ன அதிகாரிகிட்ட என்ன மனு கொடுத்துருக்கீங்களா? இது பிறகு இது நடந்து 2017ஆம் ஆண்டு நடந்தது. இதுவரையில் 2024 வரை வீடு கடைக்கால் போட்டதோட சரி, இடியும் நிலையில் இது வரைக்கும் உள்ள நாங்கள் பல முறை அணுகி பேசி பார்த்தோம். கட்டித்தாங்க. அதன் பிறகு நாங்கள் திருவள்ளூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர்கள் அவனை கூட்டி விசாரித்தார்கள். நாங்களும் போயிருந்தோம். 4 முறை வந்தார்கள். அங்கே என்கொயரி ஆஃபீஸராக இருந்த ரவிச்சந்திரன் என்ற ஒரு ஆஃபீஸர், என்கொயரி ஆஃபீஸர் எங்களை அவர் இடத்த பார்த்துட்டு எங்ககிட்ட எந்த வாக்குமூலம் வாங்க அவனுக்கு சாதகமாக பேசி எங்களை நீங்கள் சிவில் கேஸு நீங்கள் கோர்ட்டில் அணுகி பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிவிட்டார். இதுதான் நடந்தது. கோர்ட்டுக்கு எங்களுடைய சார்பில் எங்களுடைய தொழிலாளி ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறார். கேட்டு இப்போ ஹியரிங் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் போய் கோர்ட்டில் அணுகிருக்கீங்க, பட் அவங்க என்ன சொல்ல வராங்க? கோர்ட்டில் அணுகிருக்கிறது, கோர்ட்டில் அவர் என்னுடைய நண்பர் கோர்ட் அணுகியிருக்கிறார். அவர் கேஸ் ஃபைல் பண்ணி நடந்து கொண்டே இருக்குது, ஹியரிங் நடந்து கொண்டே இருக்கிறது. பேங்க்குக்கு நோட்டீஸ் கூட பேங்கரை வர வச்சு ஹியரிங் போய் கொண்டே இருக்கிறது. இது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தெரிந்து 45 பேரில் 13 பேர் ஃபுல்லாக பில்டிங் கட்டி இது வரைக்கும் பணத்தை எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் கட்டி தரவில்லை. அதே நிலை இடியும் நிலையில் அந்த பில்டிங் பூரா இடியும் நிலையில் உள்ளது. ஆகவே இந்த செய்தியை இந்தியா முழுவதும் பரப்பி மேலும் அவர்கள் தில்லுமுள்ளு பல்லாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரி அவர்களை மிகவும் தாழ்மையாக கேட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வேறு என்ன?